கடைசி ஓவர ஒரு ஸ்பின்னர் போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸோ எந்த ஒரு பவுலராக இருந்தும் கடைசி டெத் ஓவரில் போடுறதுன்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த டெத் ஓவரில் எப்படா போடுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா டெத் ஓவரில் அந்த மாதிரி பேட்டர் காட்டடி அடிக்கிற ஓவர்லாம் டெத் ஓவரில் தான். அதுவும் 5 ஓவரில் 3 ஓவர் ஸ்பின்னர் போட்டு 12 ரன் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு மிராக்கிளை கிரியேட் பண்ணது வருண் சக்கரவர்த்தி, அதுவும் தமிழக வீரர். ஸோ அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் போயிருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக என்ன சொன்னார்னா, கடைசி ஓவரில் 9 ரன் அடிக்கணுன்ற சுச்சுவேஷனில் எனக்கு பாலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் பயம், ஹார்ட் பீட் வந்து 200க்கு மேலே போயிருச்சு. என்ன பண்ண போறேன், இந்த கடைசி ஓவரை இந்த மேட்சை வேற ஜெயிச்சு கொடுக்கணும், என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பயமா தான் இருந்தது. என்னோட ஒரே ஒரு நம்பிக்கையா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லாங்கர் சைட் ஆஃப் பவுண்டரி இருந்தது. ஸோ ரைட் ஹேண்டட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெக் சைடில் வந்து லாங்கர் சைடாக இருந்தது. 6 டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் தான் ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஸோ அதை நம்பி பெட் பண்ணி பாலை போட ஆரம்பித்தேன். ஸோ பால் வேற கரெக்டாக ஸ்லைடிங் ஆகிட்டே இருந்தது. கரெக்டாக அந்த நம்பிக்கை வந்து என்னை காப்பாற்றி அந்த கேட்ச் ஒன்று கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அந்த ஒரு கேட்ச் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 12 ரன் மார்க் ஒரு பக்கம் அடிச்சாரு. ஸோ அதுதான் T20 கேம். அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்காக வந்து இந்த மேட்ச் ஜெயிப்பேன் நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சதில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இன்னொன்று நீ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, போன வருஷம் வந்து நான் 85 km/hன்ற பால் போட்டுட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து நிறைய ஸ்கில்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் விடாம என்னோட ஸ்கில் சென்ஸ், லைன் அண்ட் லென்த், அக்யூரேசி நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். அதுக்கான நான் போட்ட ஒர்க்லாம் எஃபெக்ட்ஸ் அதிகம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. குறிப்பா அந்த டெத் ஓவரில் போடுறது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க.